விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, சினிமா வாழ்க்கை, அதில் வந்த பிரச்சனைகள், அவர் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் எம்ஜிஆருடைய வாகனம் அவருக்கு கிடச்சது பிரச்சார காலத்தில், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த பிரச்சார வாகனத்தில் அவர் பயன்படுத்தும் போது இந்த பல்லைய வேணான்னு சொல்லக்கூடிய பத்மாவதி இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய பொருள்கள், கலைஞருடைய பொருள்களோ பட்டமோ இல்லை எம்ஜிஆருடைய பொருள்களோ பட்டமாக இருக்கும்போது இவர் வந்து அரசியலுக்குள்ளார பெரிய ஆளாக வரும்போது அவங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்? எம்ஜிஆர், கலைஞர்லாம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, டஃப் கொடுத்துருவார். இதனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பல்லையவன் நிறைய இடங்களில் பிறந்திருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறைமுகமாக அதாவது நிறைய பேர் தூண்டி விட்டு, வடிவேலு மாதிரியான நடிகர்களை தூண்டி விட்டு அல்லது சரத்குமார் மாதிரியான ஆள்களை மறைமுகமாக இயக்கியோ இல்லை பல பிரச்சனைகளை உருவாக்கி அதை வந்துட்டு அஜித் நடிகர் கள்ள தூக்கி வடிவேல் வீட்டில் எரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது.